வடக்கு பிறந்த வடபத்திர காளி கௌரியம்மா மகளாகிய மரகதவல்லிக்கு 48 நாள் கௌரி விரதம் இருந்த பிறகு எப்படியாவது எல்லா மக்களை போல என் மனைவி என் மகளும் மணமகளோட வாழ வேண்டும். நீர் போட்டு உட்காரு. முதல் நாள் தான் நீ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 47 நாளைக்கு பண்ணணும். இப்ப இனிமேல் எனக்கு என்ன வேலை? என் மக பூசையில் இருப்ப நான் போய் ஓய்வு எடுக்க போகிறேன். ஓய்வு எடுக்க எங்க போகிறேன்? கொடு மண்டபம் என் மகளுக்கு ஏதாவது வில்லங்க வந்துச்சு ஒண்ணும் வராது. ரொம்ப அறுத்து போடுவேன். கண்ணை தங்கம் எல்லாம் பியோ அவர் தான் ஒப்படைச்சுட்டு எருவாளர் கண்ணு பாப்பா 47 நாளைக்கு விடாத பண்ணாமா? நீ தண்ணி ஊத்திரண்டியா? என்னை பார்த்தா தண்ணி ஊத்துன மாதிரி தெரியலையா? நான் வேற காட்டு பக்கத்து காலு கழுவாதி காலு கழுவாம சாமி எப்படி கும்பிடுறது? சாமி குத்தமாயி பேர் ஓடிப்போ. குத்தமாயி பேருமா? 11 ரூபா குத்த கட்டிட்டா நீங்க போயிடும். அப்படிதான் பண்றாங்க. 1000 ஐயத்தனம் பண்றாங்க. 11 ரூபா 100 ரூபா கட்டினா சரியா போயிடும். பட்டு சேரா பிள்ளை பண்ண மாட்டேன். சாமி கும்பிடுறாங்க. என் புள்ள பச்சை தங்கம். இதுதான் கல்யாண மண்டபமா? ஆமா, கன்னிகா மண்டபம். கல்யாண மண்டபம் இல்ல, கன்னிகா மண்டபம். கருப்பா ஓடுது அது என்னது? அதெல்லாம் கூடி வழி பண்றாங்கல்ல அவங்க பண்றது. அதெல்லாம் லவ் பண்றது கல்யாணம். சரி, எங்க கல்யாணம் சோத்துக்கு வந்திருக்கியா இல்ல கல்யாணம் வரதுக்கு வந்திருக்கியா? ரொட்டி நேரம் தின்னு சீக்கிரம் ஜாவ கேரளா சட்டம் போடுமே நம்ம நாட்டையும் போடுறோம். அதனால இந்த கல்யாணத்துல எங்கேயா காணுங்க மரகதவல்லி இருப்பாளே காணுங்க. யாரு கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறாளான்னு ஒண்ணு கூட போயிருப்பா. ஒண்ணு கூட போயிருப்பாளா? ஐயா அம்மா மரகதமே கல்யாணம்
கரங்களை கூப்பி கடவுளே கண் கொண்ட தெய்வம் என்று நீ கும்பிட்டு இருக்கிற கௌரி பூஜை செய்யற. ஆனா பொட்டாடையும் பூவாடையும் மங்களத்தோடு என்று சுகத்தான வாழ்வாய் அம்மா. பொட்டோடையும் பூவாடையும் மங்களத்தோடு சிவசோமமா வாழ்வாய் அம்மா. சுகமா வாழ்வான்னு கேட்டேன். அப்படியா? ஏன்னாருதா சாப்பிடுவேன். கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்பாடையே என் பக்கம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ எப்பேற்பட்டவனா இருந்தா எனக்கு ஒட்டோடு பூவோடு சுகத்தோடு இருன்னு தேடி வந்திருக்கிறேன். அம்மா மரகதா என்ன அடிக்கவே ஒரு அநியாயம். அம்மா கல்யாணமே வேணான்னு சொல்லி 48 நாள் கவரி பூஜை செய்யுது. நீ பூவோடு பொட்டோடு வாழ்க்கை நாரது பாரு சூத்து. நம்ம வாடகைதான் ஆகக்கூடாதுங்கிற ஆம்பளே வேணும். அம்மா இருக்குது சொர கட்சி வச்சிருக்கிற ஒன்னே ஏத்துக்கிறோம். நாரதான் ஆறு பூவோடு போட்டு என்ன நாரதா குடு ஏதாவது இப்படி நீ வந்து ஒரு பருவத்துக்கு வந்திருக்கிற. சரி அம்மா இப்ப கோல் அடிக்கிறாளா? நீ அடிக்க 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 மூத்திரம் சொட்டு சொட்டு. அப்படியா? எத்தனை நாளைக்கு லீவ் தானே.
அம்மா கன்னியா மரகதம் உன்னை பார்க்க இந்த கன்னியாகுமரத்தை விட்டு கூட்டிட்டு போகலான்னு கன்னியாகுமரத்துக்கு மரக்கடன்ட்டு அது பேரு மரகடம் இல்ல வேட்டு போட எல்லாம் மறக்குது தம்பி. வேட்டு போட எங்க கீழே அடிச்சுடாதீங்க பாவம். அம்மா இப்ப இந்த மகேந்திரபுரி பட்டணத்துல நீ தனியாக கன்னியாகுமரம் கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற. கல்யாணமே வேண்டாம், இப்படி கன்னி பெண்ணாவே நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்க அப்பா அம்மாவும் சொல்லிவிட்டா. கல்யாணம் அவங்க அப்பா அம்மா சொன்ன முடிவு எடுத்துக்கிட்டு அதான் கன்னியாகுமரம் கட்டி கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்த தெரியல 4 பங்கு 4 பில்லர் போட்டோம். அப்படி கன்னியாகுமரம் அது இது பில்லரா? 4மே பில்லரு. இது தாரிச்சு. ஓ தாரிச்சு. எந்த இடியா விழுந்தா கூட கீழே விழுவாது. ஆயிரம் புடுங்குமா சேபுடு ஊத்தி கூட போர்த்தி பாரு. நல்ல கொடி மட்டும் தான் நல்லது பாக்க. அம்மா கல்யாணமே வேணான்னு கௌரி இருக்கிற. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி அந்த ஊரு மொபைலாம் கல்யாணம் கல்யாணம் ஆகாத இருக்கணும்ல. சரி பெருமையா சொல்றாங்க. பெருமையா சொல்லுவாங்கல்ல. ஓ பெருமையா? பெருசு கட்டி சாவறத விட இப்படி கல்யாணமே சன்னாச்சா இருக்கிறது எவ்வளவு மேல. கட்டி போய் காலை பொடி கையை பொடி நெஞ்ச பொடி இப்போ ஆறாவது கட்டி முடியுமா? எந்த எவ்வளவு சொல்லுவானா? யாருக்குமே வராது. ஆமா அது என்ன மேல எழுதி இருக்கிறா? பட்டை எழுதி இருக்கிறாங்க. 5 வயசு குழந்தைங்க 5 வயது குழந்தைங்க பார்க்கலாம். 5 வயசு உள்ள இருக்கிற குழந்தைங்க பார்க்கலாம். 60 வயசு மேற்பட்டையும் பார்க்கலாம். பார்க்கலாம். வாலிபர் வந்துட்டாங்க. ஒரு டஜன் அடி, ஒரு டஜன் குத்து, ஒரு டஜன் உத. ஓ இப்படி அதான் உள்ள வரல. அப்படின்னா நல்ல நீ வயசாட்டு நீ வந்த ஒண்ணு ஆகாது போ. அப்படியா? சரி போடுங்க பேசிட்டேன். அம்மா மரகதம் அதனால இப்பேற்பட்ட ஒரு சந்திர சூரியனே மறைக்குது உன் ஒளி. சரி சந்திர சூரியன் ரெண்டும் அப்படியே இந்த கண்ணு சந்திரன் இந்த கண்ணு சூரியன் மாதிரி இருக்கு. இவ்வளவு ஒரு அழகா இருக்கிற இப்பேற்பட்ட அழகான பொண்ணு கன்னியாகுமரம் வட்டி கௌரி விரதம் இருக்குதுன்னு சரி ஊரெல்லாம் போய் சொன்னோம்னு எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும், அருமையா இருக்கும். ஆமா அதனால இந்த ஊர்ல எப்படி உன்னை போய் ஒரு பொண்ணு இருக்குதுன்னா தெரியாது. அதனால உன்னை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேங்க. அப்படியா? போட்டோ ஸ்டுடியோ எடுத்துக்கிறேன். சுடியா அப்படியா? எடுத்துக்கோ. அம்மா உன்னை போட்டோ எடுக்கணும்னா இது சுடியாக்காரர் வரணும். கொண்டு போறதா அப்படியே ஓடும். அப்படியே என்ன பேசினாலும் எல்லாமே பேசலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். படம் கூட எடுத்துக்கலாம். அதனால ஒரு ஓவியம் ஒண்ணு பண்ணும்பா. நம்ம மாதிரியே மரகத மாதிரியே அது ஒரிஜினல் ஆகணும். அப்படியே பார்த்தா அப்படியே அச்சலவாத்த மாதிரி இருக்கணும். அப்படியே போட்டோ எடுக்கணும். நல்லா இருக்குது. வெளுத்துக்கிட்டால ஆமா இந்த ஒரு மாசம் ஆடவும் வெளுத்துக்கிச்சு பொண்ணு கருப்பா இருக்கு. ஓட்ஸ் சாப்பிடறான்ல. ஓட்ஸ் கலாச்சி. அம்மா ஏப்பா போட்டோக்காரரா இது கழுவுணுமே. நான் இப்பதான் பின்னாடி அடிச்சு வந்தேன். அடிச்சியா? போர் பைப் இதுல அத உள்ள விட்டு எடுத்துட்டு வந்தேன். ஏப்பா போர் பைப்ல கழுவுனா பூரா நரிச்சா கழுவிட்டுல போயிடும். யாரு தெரியுதா இல்ல பாருடா அந்த பிள்ளை தெரியுதா மகா? அந்த பக்கம் புல்லு மார் தெரியுது, இங்க என்ன தெரிய போகுது பாரு தெரியுதா? அது நான் தான் தெரியுது. இல்லங்க 2 பேரும் இதுல யாரு மாப்பிள்ள யாரு பொண்ணு? போய் மகேந்திரபுரி பட்டணத்துல போய் மரகதம்
நீ கல்யாணமா வேண்டாம் கன்னியாகுமரி கட்டித்தாருன்னு சொல்லியிருக்கிற ஒரு பையனால பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டுமா ஊர் கெடுக்கிறான் தூர் துப்பி விடுவாங்க. கன்னியாகுமரம் கட்டி கவரி விரத பூஜை செய்யலாம் 48 நாளைக்கு ஒரு பொம்பளை அவளை போய் ஊரெல்லாம் பெருமையா சொல்லுன்னா நீ போய் இப்படி கோமலி வச்சிருக்கிறான் ஒரு கூட போட்டு படுத்திருக்கான் யாரும் பெருமையா பேசாங்களா? அப்படிலாம் பேச மாட்டாங்களா? இல்ல போட்டோ மட்டும் தான் காட்டுறேன். தனியா தான் குரு குரு 56 நாட்டுக்கு காட்டுறேன் ஒரு பிள்ளை அப்படி ஒரு கவரி பூஜை செய்யுது அப்படின்னு. மூணு கல்ல முடிக்காம இருக்குது உள்ள அப்படியே நல்ல தவத்திலே இருக்குதுன்னு சொல்லி நம்ம நல்ல தவத்திலே கரியா போட்டு தின்னுக்கிறான். தவம் தவம் சரி சரி அம்மா சந்தோஷமா நீ போய் கும்பிடு. எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு நீ கும்பிட்டுக்கிட்டே இரு. உன்னை அழகியும் உன்னை பூனையும் கொண்டு போய் உலகம் 56 நாட்டுக்கும் போய் இப்பேற்பட்ட பொண்ணு இருக்குதுன்னு இனிமேல கல்யாணமே பொம்பளையும் யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போறேன். அப்படியே போய் சொல்ல அப்படியே சென்று வா. அப்படியே ஒரு நாள் பூஜை செஞ்சிருக்கிறேன். இதுக்கு மேல நாளைக்கு பண்ணிக்கலாம். போய் தண்ணி ஊத்திக்கிட்டு அதெல்லாம் 48வது நாள் அது அப்புறமா இன்னும் இருக்குது பாரு வரிக்கா 48 நாள் பொத்து பண்ணலாமலும் அப்போ இப்ப ஒரு ஊர்ல பூந்துருக்கிறோம் உழ வைக்கிறதுக்கு சரி. அதனால இப்ப இந்த காலு வைக்க கொஞ்சம் லேசா குறைஞ்சிருக்குது. ஏன்னா அடி போட்டாங்கல்ல அடிக்கடிக்கு வீங்குதான் தவிர குறைய மாட்டாங்க. ஒரு பொம்பளைக்கு பெருமையா நல்லா இருந்து சொல்ற போது எத்தனை முடி அடி அடிச்சுட்டா நல்லா இருந்து சொன்னாலும் அடி கல்யாணம் பண்ணிக்கான்னு சொன்னாலும் அடி. இப்பெல்லாம் நம்ம கபரி பாதை பூத்து செய்யக்கூடாது. இப்பெல்லாம் உடவே கூடாது பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அடிக்கிற அடியில ஒரே மாதத்துல சனியா வரும் பண்ணி விட நான் இப்படி பண்ணுவேன். அதுதான் நீ இருக்கிறியா ஒரு பையன் பிறந்திருக்கிறான். ஐயோ இருக்கிற போருக்கு தட்ட இருக்க முடியல என்னால. அதனால இப்ப எங்க போகணும்? ஆளான அழகமான அர்ஜுனை ஆத்து மணலை அள்ளினாலும் அவங்க கூச்சி மரம் முடியாது. பெண்ணை கண்டா பேய் மறக்கமான அவர் ஒரு பொம்பளை பொறிக்கிறாரு. அங்க போய் இந்த போட்டோவை காமிச்சு ஓவியத்தை காட்டணும்னா இந்த பிள்ளை உனக்காகவே இருக்குது வந்து பாருங்க. உனக்காகவே சோறு தண்ணி இல்லாம போட்டுட்டு நம்ம வேலையை முடியுது. மூணா புழுவு நாம அண்டை புழுவேன் நான் ஒரு ஆகாய புழுவேன் 2 புழுவும் ஜாதா சும்மா இருப்போம். புழுவுன்னு வச்சுக்க அங்க ஒரு கூக்கம் அடிக்கும். வா பாக்கலாம் வேற அர்ஜுன்கிட்ட போறோம். என்ன பண்றார் மகாஜனங்களே? இந்த சமயத்தில் ஆண்டவர் பிரதிட்ட ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னவரை வணங்கான்க.